சுஜாதா அவர்களுக்கு ஒரு போன் கால் வருது. உங்களுடைய மகனுக்கு ஜப்பானிய பொண்ணை திருமணம் பண்ணி வச்சீங்கல்ல, நான் ஒரு ஜப்பானிய இளைஞன், தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல தமிழ் படிக்கிறேன், இங்க என்னோடு படிக்கக்கூடிய ஒரு வகுப்பு தோழியை காதலிக்கிறேன், நீங்க வந்து பொண்ணு கேட்க முடியுமான்னு கேட்கிறாங்க. இவர் சொல்றாரு, எப்பா நான் இலக்கியம் கவிதைன்னு படிச்சதுனால நான் ஒத்துக்கிட்டேன், எல்லாரும் அப்படி ஒத்துக்குவாங்களான்னு தெரியாதுப்பான்றாரு. ஆனா 6 மாதம் கழித்து அந்த இளைஞன் தன்னுடைய மனைவியோடு வந்து அவரை ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வர்றாங்க. எப்படிப்பா உங்க திருமணம் நடந்ததுன்னு கேட்கிறாங்க. நான் காதலிக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன், எங்க அப்பாவுக்கு கீழே 3500 பேர் ஜப்பான்ல வேலை பார்க்கறாங்க. ஆனா அவர் அங்கிருந்து பொண்ணுடைய வீட்டுக்கு வந்து நடு கூட்டத்துல உட்கார்ந்து பொண்ணுடைய அப்பா கைகளை பிடித்து கெஞ்சினாரு. அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை, பொண்ணுடைய அப்பா ஒத்துக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அலறதை பார்த்து எங்க அப்பா அழ ஆரம்பிச்சிட்டாரு. மகன் கேட்டதை கொடுக்கலன்னா என் வாழ்க்கையில பொருளே இல்லைன்னு எங்க அப்பா ஜப்பானிய மொழியில சொல்ல, நான் அதை தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்ல, என் அப்பாவினுடைய அழுகையும் எங்களுடைய பாசத்தையும் பார்த்த பிறகு அந்த பெண்ணுடைய அப்பா மனம் இறங்கி எங்களுடைய திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார்னு சொன்னாங்க. சுஜாதா அவர்கள் இந்த கட்டுரையை முடிக்கிறாரு. தன் மகன் கேட்டதை கொடுக்க முடியாத தருணங்களில் தான் ஒரு தந்தை தன்னை தோல்வியாளனாக உணர்கிறான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே.